ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஎன் டெட்டோட டெய்லி டெஸ்ட்டில் டே 18 பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கெஸ் பண்ணும்போது தான் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா மயக்கம். இது வந்து எது கரெக்டுன்னு பார்க்கணும். மயக்கம்னா கவலையா, மரபு வழக்கம், வைப்பு கூட்டம், சேகரம் நிலப்பகுதி, இது எதுக்கு மேட்ச் ஆகும்னு கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். அழகிய மரம் அப்படின்னா அதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ வினையெச்சம், பி பெயரெச்சம், சி வினைமுற்று, டி வினைத்தொகை. தேர்ட், கவிமணி எழுதாத நூல் எது? கவிமணி எந்த நூல் இதில் எழுதலை அப்படின்னு கேட்குறாங்க. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை இலக்கியம், கதர் பிறந்த கதை. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. ஏ ஓவியக்கலை, பி இசைக்கலை, சி அச்சுக்கலை, டி நுண்கலை. ஃபிஃப்த் கொஷின், ஏவல் வினைமுற்று பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஏ கட்டளை பொருளை உணர்த்தும், பி விகுது பெற்றே வரும், சி ஒருமை பண்பை வேறுபாடு உண்டு, டி முன்னிலையில் வரும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா மயக்கம். மயக்கம் அப்படின்னா எப்போவுமே வந்து மயக்கம்னா என்ன வரும் அப்படின்னா கவலை. ஓகேங்களா? மயக்கம்னா கவலை, இது கரெக்ட். மரபு அப்படின்னா வழக்கம், மரபில் இருக்கிறத நம்ம வழக்கமாக பண்ணிகிட்ருக்கோம், இதை இதுக்கு மேட்ச் ஆகுது. வைப்பு அப்படின்னா எப்பவுமே நிலப்பகுதி, வைப்பு அப்படிங்கிறது ஒரு நிலப்பகுதியை குறிக்கும். சேகரம் அப்படின்னா கூட்டம், கூட்டமாக இருக்கிற ஒரு இதை தான் சேகரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மயக்கம்னா கவலை, மரபுனா வழக்கம், வைப்புனா நிலப்பகுதி, சேகரம்னா கூட்டம். அழகிய மரம், செகண்ட் கொஷின். அழகிய மரம், அதுக்கு இலக்கண குறிப்பு என்ன? நேற்று வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெயரெச்சம் வினையெச்சம், அதை பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஷின் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். அழகிய அப்படிங்கிறது ஒரு வந்து வினை, ஒரு வினை, இது ஒரு செயல், எச்ச வினை. ஓகேங்களா? இந்த எச்சம் எதோட ஜாயிண்ட் ஆகி வந்திருக்கு? மரம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லோட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னா பெயரெச்சம். அதுவும் இல்லாமல் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தது ஆ அப்படின்னு முடிஞ்சதுன்னா பெயரெச்சம். அதே மாதிரி இந்த வார்த்தையோட மரம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் சேர்ந்து வந்திருக்கனால பெயரெச்சம்னு நம்ம ஆன்சருக்கு கெஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது தேர்ட் கொஷின். கவிமணி எழுதாத நூல் எது? ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, இது மூணுமே அவர் எழுதின நூல். இவர் எழுதாதது இந்த குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற நூல். ஓகேங்களா? கவிமணி எழுதிய நூல்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை. ஃபோர்த் கொஷின். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைது. இப்போ வந்து தமிழ் எழுத்து நிலையாக இருக்கிறதுக்கான வடிவத்தை பெற காரணமாக இருக்கிறது அச்சுக்கலை தான். அச்சடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு புக்காக கிடச்சிது, நம்ம எல்லாருமே படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏவல் வினைமுற்று பற்றிய கூற்றுகளில் தவறானது. ஏவல் வினைமுற்றுனா எப்படி இருக்கும்னா கட்டளை பொருளை உணர்த்தும், ஒருமை பண்பை வேறுபாடு இருக்கும், முன்னிலையில் வரும், ஆனால் விகுதி பெற்று வரும் அப்படிங்கிறது தப்பு. விகுதி பெற்று வராது. ஓகேங்களா? ஓகே, இங்கிலீஷ் பார்க்கலாமா? இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் ஏ லிஸ்ட், பி லிஸ்ட், சி லிட்டில், லாஸ். பாசிட்டிவ் ஃபார்ம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் கம்பேரிசனில் வரும்ல. பாசிட்டிவ், கம்பேரிசிவ், அப்புறம் சூப்பர்லேட்டிவ் அப்படி ஒரு இல்லையா, அந்த ஃபார்மு. இதை நான் உங்களுக்கு எப்படி வந்து கண்டுபிடிக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுட்டு வந்துடலாம். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். த போயம் மை ஹாபி ரீடிங், என்னோடய ஹாபி படிக்கிறது தான் அப்படிங்கிற போயத்தை எழுதினவர் யார்? அருணாச்சலம் சந்திரசேகரன், ரவீந்திரநாத் தாகூர், சி ருஷியன் பாண்ட், இங்கே என்ன வரும்? ருஸ்கின் பாண்டு. ஓகே, ருஸ்கின் பாண்ட். டி கிறிஸ்டினா எம் கிர்ஷன் அப்படின்னு. தேர்டு, காம்பரேட்டிவ் ஃபார்ம். நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, பாசிட்டிவ் ஃபார்ம், காம்பரேட்டிவ் ஃபார்ம், அது சூப்பரேட்டிவ் ஃபார்ம் அப்படி இருக்குது. இதில் காம்பரேட்டிவ் ஃபார்முக்கு இந்த பேடுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு. பேட்னா பேடர், ஒர்ஸ்ட், வைசர். வென் வாஸ் இட் ரீநேம்டு ஆஸ் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்? இந்த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் எப்போ வந்து நேம் வச்சாங்க, ரீநேம் வச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1953, 1945, 1957, 1960. ஹூ இஸ் கால்ட் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட ஃபாரஸ்ட் மேன் யார் அப்படின்னு கேட்டால் ஜாதவ் பயங், பி எட்வர்ட் ஜேம்ஸ், சி ஜிம் கார்பெட், டி நன் ஆஃப் திஸ். ஓகே, இப்போ ஆன்சர் பார்க்கலாம். பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் லீஸ்ட், அதாவது 3 விதமான ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ இது இங்கே எழுதலாம், இந்த கேப்பில் எழுதுகிறேன் பாருங்கள். உங்களுக்கு 3 விதமான ஃபார்ம்ஸ் இருக்குது டிகிரி ஃபார்ம் பண்ண. ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ், அடுத்து வந்து காம்பரேட்டிவ். ஓகேங்களா? காம்பரேட்டிவ். இன்னொன்று வந்து சூப்பர்லேட்டிவ். இப்படி 3 ஃபார்ம் இருக்குது. இதில் எப்போயுமே எப்படி வரும்னா இது வந்து ஒன்று பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு விஷயத்தோட குவாலிட்டியை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? குவாலிட்டி, குவான்டிட்டி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது எதோடையும் கம்பேரிசன் ஆகாது. ஓகேங்களா? அதுவே காம்பரேட்டிவ் அப்படின்னா 2 and more
அதுக்கு மேலே இருக்கிறதோட கம்பேர் பண்ணுவோம் ஒரு விஷயத்த. அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்னா 3 மட்டும் அதுக்கு நிறையா 3க்கு மேலே கம்பேர் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம எப்படி கெஸ் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு வேர்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டில் இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லுது, லிட்டில் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, லிட்டில்னால் கொஞ்சமாக இருக்குது, ஜஸ்ட் அப்படி சொல்லி விட்டுரும். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் இது இப்படி இது கரெக்டு இது பேடு அந்த மாதிரி நார்மலாக பேசிக்காக சொல்லிடும் பாசிட்டிவ் அப்படின்னா. அதுவே கம்பேரேட்டிவ் அப்படின்னா இங்கே என்ன வரும்னா இஆர் வரும். இப்போ ஒரு வேர்டு போட்டு அதுக்கு இஆர் சேர்த்துவோம். அப்படி இல்லை அப்படின்னா மோர் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். அதுவே சூப்பரேட்டிவ்க்கு ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்கில் கண்டுபிடிக்கணும்னா இங்கே இஆரா, இப்போ இங்கே மோர் அப்படின்னா மோஸ்ட் அந்த மாதிரி ஓகேங்களா. இப்போ இங்கே மோஸ்ட்டுன்னு வரும். இங்கே வந்து ஸ்மாலர் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் அப்படின்னு அப்போ எஸ்டி வரும் ஓகேங்களா. எஸ்டி சேர்த்திக்கிற மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இங்கே ஸ்மால்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அதுவே காம்பரேட்டிவில் எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஸ்மாலர் அப்படின்னு எழுதுவோம். இல்லைன்னா மோர் ஸ்மால் அப்படின்னு எழுதுவோம். அப்படி இல்லை சூப்பரேட்டிவில் எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா இங்கே ஸ்மாலர் வந்து இஆர் போட்டோம் இதுக்கு காம்பரேட்டிவ்க்கு. அதே மாதிரியே சூப்பரேட்டிவ்க்கு என்ன சொன்னால் எஸ்டி போடணுமா, அப்போ ஸ்மாலஸ்ட் அப்படின்னு எழுதுவோம். அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஸ்மால் அப்படின்னு எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ கெஸ்ஸிங் வேர்டு என்னென்னா இது நார்மலாக ஜென்ரலாக அப்படியே இந்த மாதிரி ஸ்மால் அப்படின்னு வரும். இங்கே ஸ்மாலர் இஆர் சேர்த்து எழுதுவோம், அதுதான் காம்பரேட்டிவ். எஸ்டி சேர்த்து எழுதுவோம், ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது சூப்பரேட்டிவ். சில சமயம் வந்து காம்பரேட்டிவில் மோர் சேர்த்து எழுதுவோம், சூப்பரேட்டிவில் மோஸ்ட் சேர்த்து எழுதுவோம். அதுதான் இப்போ பாருங்கள் லீஸ்ட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த லீஸ்ட்டுங்கிறது நம்ம என்ன வேர்டாக எழுதுவோம், எஸ்டி வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து இஆர் அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து இது என்ன எழுதுவோம், காம்பரேட்டிவ் எழுதுவோம். இப்போ எஸ்டின்னு வந்துச்சுன்னா அது சூப்பரேட்டிவ் ஓகேவா. இப்போ பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் இந்த லீஸ்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம்னா என்ன, எப்படி சொல்லணும், ஜஸ்ட் இவ்வளோ தான் கொஞ்சம் தான் இருக்கும்னா இதுக்கு வந்து லீஸ்ட்னா லிட்டில் அப்படின்னு எழுதுவோம். லிட்டில் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ லிட்டில் தான் கரெக்டு. இந்த போயம் மை ஹாபி ரீடிங் இஸ் ரிட்டன் பை, என்னோட ஹாபி படிக்கிறது தான் அப்படின்னு ஒரு போயம் யார் எழுதுறாங்கன்னா அருணாச்சலம் சந்திரசேகரன் ஓகேங்களா. அருணாச்சலம் சந்திரசேகரன் தான் இந்த போயம் எழுதியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்பரேட்டிவ் ஃபார்ம் ஓகேங்களா. இப்போ பேட் அப்படிங்கிற ஒரு வேர்டத்தை கொடுங்க. இந்த பேட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஃபார்ம், பேட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஃபார்மில் சொல்லுவோம். ஏன்னா பேட் தப்பு, இது வந்து ராங் அப்படின்னு ரொம்ப கெட்ட பழக்கம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, பேடுன்னு சொல்லிடுச்சு. இதுக்கு ஒரு காம்பரேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த காம்பரேட்டிவ் கெஸ் என்ன சொன்னேன், ஒர்ஸ் எஸ்சி சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே எங்கே எஸ்சி வருது, இந்த இதில் தான் வருது. அப்போ எஸ்சி ஒர்ஸ் ஓகேங்களா. அடுத்து when was it renamed as ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது எப்போ வந்து ரீநேம் பண்ணாங்கன்னா 1957 பண்ணாங்க. இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது ஓகேங்களா. இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு வேறு பேர் வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெய்லே நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லி பேர் இருந்துச்சு. ஹெய்லே நேஷ்னல் பார்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை மாற்றி கங்கா அப்படிங்கிற நேஷ்னல் பார்க்காக பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் 1957 மாற்றி ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லி உத்தரகாண்டில் இந்த இப்போயும் இது இருக்குது ஓகேங்களா. ஹூ இஸ் கால்டு ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஃபாரஸ்ட் மேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதவ் பயங்க். ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பயமே இல்லை அவருக்கு. ஜாதங் பயங்க் அப்படி கெஸ் பண்ணிக்கோங்க ஓகே. அடுத்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். சயின்ஸ். நீரின் கொதிநிலை 0 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ், 120 டிகிரி செல்சியஸ், 180 டிகிரி செல்சியஸ். குவியாடியில் ஈரில்லா தொலைவின் பிம்பத்தின் தன்மை என்ன. ஏ நேரான மாயபிம்பம், பி தலைகீழான மெய்பிம்பம், சி தலைகீழான மாயபிம்பம், டி நேரான மெய். தேர்டு கொஷின். பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் ஏ ஏரில்லா தொலைவு, பி எஃப்பில், சி எஃப்க்கும் பிக்கும் இடையில், டி சியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு தாதுவின் வகைகள் என்னென்ன. இரும்பு தாது அப்படின்னா 2, 3, 4, 5. அதிக பாகுநிலை கொண்ட திரவம் எது, கிரீஸா, நீரா, நெய்யா, தேங்காய் எண்ணெயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஓகேவா. குவியாடியில் ஈரில்லா தொலைவில் பிம்பத்தின் தன்மை நேரான பிம்பம், நேரான மாய பிம்பமாக இருக்கும். பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்துச்சுன்னா பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் சியில் இருக்கும். சியில் தான் பொருளை வைப்போம். இரும்பு தாதுவின் வகைகள்னா 4. இரும்பு தாது 4 வகைப்படும். அது ஃபஸ்ட்டு வந்து மேக்னடைட், செகண்டு ஹெமாடைட், தேர்டு லிமோனைட், 4 சைட்ரைட். இப்படி 4 வகையை இரும்பு தாதுவோட பேர் சொல்கிறோம் ஓகே. ஃபிஃப்த்து. அதிக பாகுநிலை கொண்ட திரவம் என்ன அப்படின்னா கிரீஸ் தான் ரொம்ப பாகுத்தன்மையாக இருக்கும் ஓகேங்களா. சரி, சைக்காலஜி ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். சைக்காலஜி ஃபஸ்ட்டு கொஷின். டேஸ் மனநல பிரச்சனைகள் மாணவர் மனநலத்தை நேரடியாக பாதிக்குது. யாரோட பிரச்சனை, பெற்றோரால் ஏற்படுற பிரச்சனையா, ஆசிரியரால் ஏற்படுற பிரச்சனையா, சமூகத்தால் ஏற்படுற பிரச்சனையா, பள்ளியால் ஏற்படுற பிரச்சனையா அப்படின்னு சொல்லுங்கள். செகண்ட், மென்டல் ஹைஜீன் என்பது மனநோயா, மன முறிவா, மன நலவியலா, மன போராட்டமா. யூத் கிளப்ஸ் மூலம் பயன்பெறுவோர் யாரெல்லாம் யூத் கிளப்ஸ் மூலியமாக பயன்பெறாங்கன்னு சொல்லணும். குழந்தைகள், சிறார்கள், குமரப்பருவத்தினர், டி முதியோர்.
4th கொஸ்டின், வாழ்க்கைக்கு தேவைகள் மிகுந்து சிக்கல் கொண்டதாக மாறியதால் பாதிக்கப்படுவது ஏ அறிவுத்திறன், பி உடல்நலம், சி கற்றல் திறன், டி மனநலம். பிரச்சனை நடத்தைகளால் மாணவர்களுக்கு விளையும் தீங்கு ஏ நடத்தை கோளாறுகள், பி உடல்நலக் கோளாறுகள், சி மனநலக் கோளாறுகள், டி மேற்கண்ட அனைத்தும். ஓகே, இதோட ஆன்சர் பார்க்கலாமா? டேஸ் மனநல பிரச்சனைகள் மாணவர் மனநலத்தை நேரடியாக பாதிக்கிறது. யாரோட மனநல பிரச்சனை? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆசிரியருக்கு ஒரு மனநல பிரச்சனை வந்துச்சுன்னா அது மாணவர்களை பாதிக்கும். ஏன்னா அவங்க ஒழுங்காக டீச் பண்ணலைன்னா மாணவர்களை ஒழுங்காக படிக்க முடியாது. ஓகேங்களா? மென்டல் ஹைஜீன் என்பது என்னென்னா மனநலவியல். மென்டல் ஹைஜீனாங்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மென்டல் ஹைஜீன் மனநலவியல். யூத் கிளப்ஸ் மூலம் பயன்பெறுவோர் யாராருன்னா குமர பருவத்தினர் தான். ஓகேங்களா? நடுத்தர வயசில் இருப்பாங்களே அவங்களாம் வந்து யூத் கிளப்ஸ்னால நல்லா பயன்பெறாங்க. வாழ்க்கை தேவைகள் மிகுந்து சிக்கல் கொண்டதாக மாறியதால் பாதிக்கப்படுவது என்னென்னா மனநலம். ஓகேங்களா? ஓகே, பிரச்சனை நடத்தைகளால் மாணவர்களுக்கு விளையும் தீங்கு என்ன? நடத்தை கோளாறுகள், உடல்நல கோளாறுகள், மனநல பாதிப்பு. அப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பிரச்சனை நடத்தைகள். ஓகேங்களா? ஓகே, மேக்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாமா? ரூ. 8,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் 20. எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான ஃபார்முலா போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா மைனஸ் போடுவோம். வித்தியாசம் என்ன ஃபார்முலானா பி இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. ஓகேங்களா? இங்கே ஆர் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் குறிக்கும். என்ன பர்சன்டேஜ்? அந்த வட்டி வீதத்தை தான் கேட்குறாங்க. அப்போ இது வந்து கொஷின் மார்க் என்னன்னு தெரியல. அப்போ வந்து பி என்ன? இங்கே 8,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் பி. அப்போ 8,000 இன்ட்டு ஆர் தான் தெரியாது டிவைடட் பை 100 ஹோல் பவர் n 2 ஆண்டுகள். ஓகேங்களா? அதுதான் n. அப்போ இங்கே n போட்டுக்கிறோம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இங்கே 20ன்னு கொடுத்துட்டாங்க. அதை இங்கே போடுறோம். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக அதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டால் தான் முடிஞ்சுது. இப்போ நம்மளுக்கு வந்து இதை இங்கேயே வச்சுக்கலாம். இதை மட்டும் ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறோம். அப்போ ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n அப்படியே இருக்குது. இந்த மல்டிப்ளேயாக இருக்க இந்த 8,000 டிவைடடாக வருது. அப்போ 20 டிவைடட் பை 8,000 போகுதா? இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். எப்படி பண்ணோம்னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுறோம். அப்புறம் 1 2 is 2 2 4s are 8. இப்போ 400 கிடைக்கிது. அப்போ வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 400 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணுமா? அப்போ என்ன பண்ணணும்? இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? என்ன 2 ஆண்டுகள் அது நம்ம போடவே இல்லை. ஸோ 2 ஆண்டுகள் இங்கே மென்ஷன் பண்ணி போட்டுக்கிறோம். இங்கேயே போட்டிருக்கணும், போர்டில் மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ என்ன 2 ஆண்டுகள். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 2 ஆண்டுகள் அப்படின்னா இந்த 2 வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வந்துடும். இங்கே வந்து ஆர் டிவைட் பை 100 அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 வந்து வரும். இங்கே 2 இந்த 2 கேன்சல் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்போ ஸ்கொயர் ரூட் 1 டிவைட் பை 400. ஓகேங்களா? எப்பவுமே இப்போ வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்குன்னா இங்கே இப்போ 400 இருக்குது. இந்த இடத்துல வந்து இதை கேன்சல் பண்ணணும். இந்த 2 கேன்சல் பண்ணுவோம். 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட்டு 2 கேன்சல் ஆயிரும். இப்போ ஆர் டிவைட் பை 100 வருது. மீதி இதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணுமா? இதை எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவீங்க? இந்த இடத்துல எப்படி வரும்? இது வந்து 1 ஸ்கொயர் ரூட் தனித்தனியாக பிரித்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல 20 ஸ்கொயர் தான் 400. அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. அப்போ ஆர் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 1 டிவைடட் பை 20 அப்படின்னு இருக்குது. ஆமாம் தானே? இப்போ இந்த 6 தான் நமக்கு தேவை. இந்த டிவைடடாக இருக்கிறது மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். இப்போ இந்த 20 அப்படியே தான் இருக்கும். இப்போ கேன்சல் பண்ணும்போது ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுறோம். 1 2 I 2 10. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ்? 5%. இதுதான் ஆன்சரு. இங்கே அப்படியே ஆப்ஷனில் பார்க்க போகிறோம். 5% எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. அதனால் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆன்சர் கிளிக் பண்ணிக்கிறோம். ஒன்றுமே இல்லை. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டுனா இந்த ஃபார்முலா பி இன்ட்டு ஆர் டிவைட் பை 100 ஹோல் பவர் n. பி அவங்களே கொடுத்துட்டாங்க, டிஃப்ரெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, ஆர் தான் கேட்குறாங்க, n அவங்களே கொடுத்துட்டாங்க, அதையும் போட்டோம். அப்படியே நீங்கள் டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து டிஎன்பிஎஸ்சி டெட்டு எல்லாத்துலேயுமே கேட்குற கொஷின். ஸோ 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாட்களில் முடிப்போம்? இப்போ நமக்கு தேவை நாட்கள். இந்த மாதிரி நாட்கள்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியான ஃபார்முலா பாருங்கள். நாட்கள் நேரம்னா மணி. ஓகேங்களா? டிவைடட் பை வேலை, எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? அதே மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு நாட்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கோங்க. நேரம் டிவைடட் பை வேலை.
ஓகேங்களா? இதான் ஃபார்முலா. ஆட்கள், நாட்கள், நேரம் டிவைடட் பை வேலை. இப்போ பாருங்கள், 48 ஆண்கள். ஆண்கள் இப்போ வந்து எத்தனை பேர் ஃபஸ்ட்டு இதில் 48 ஆண்கள். ஆண்கள்னால் அதான் ஆட்கள், எத்தனை ஆணோ பெண்ணோ ஆட்கள், இன்ட்டு நாட்கள் எத்தனை, ஒரு வேலையை 4 எத்தனை வேலை, ஒரு வேலையை 4 ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாளில் முடிப்பாங்க. 24 நாளில் முடிக்கிறாங்க, 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி அடுத்த பேட்ச் என்ன எனில் 28 ஆண்கள். அதே மாதிரியே இன்னொரு இதில் 28 ஆண்கள் அதே வேலையை 4 ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்கன்னு கேட்பாங்க. இப்போ எத்தனை நாட்கள்னால் அது தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரியே 28 ஆண்கள் 8 மணி நேரம் 8 மணி நேரம் அதே ஒரு வேலை. ஓகேங்களா? சரி, இப்போ ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியே இருக்கனால கேன்சல். மீதி என்ன இருக்குது, இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் தேவை. அப்போ இந்த எக்ஸை இங்கே வச்சுட்டு மித்ததெல்லாம் டிவைடில் கொண்டு போயிடுவோம். இப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கிறோம், மீதி மேலே என்ன இருக்குது அப்படியே இருக்குது, 48 24 7. எக்ஸ் இங்கே வச்சுக்கிறோம், இது ரெடி டிவைடில் போயிடுது. டிவைடில் போகுதுன்னா 28 × 8. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த எக்ஸுங்கிறது என்ன, இந்த நாட்கள், எந்த எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? இந்த வாய்ப்பாடில் பண்ணலாம். சரி, ரெண்டாவது வாய்ப்பாடிலே ஃபஸ்ட்டு போவோம். 1 2 4 2 8, 1 2 2 4, 1 7 2 14, 1 2 6 12. ஓகேங்களா? 1 2 3 6, 1 2 4 8. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1 4 4 2 8. இப்போ 12 × 3 ஆன்சர் என்ன, 12 × 3 பெருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ நாட்கள் எத்தனை நாட்கள், 36 நாட்களில் முடிக்கிறாங்க. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேங்களா? எப்போயுமே இந்த வேலை, ஆட்கள், நாட்கள் கொஷின் கொடுத்தாங்கனாவே இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஒரு வேலையை 24 நாட்டில் முடிக்கிறாங்க எனில் இருவரும் இணைந்து அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஃபஸ்ட்டு பார்த்த சம்மில் ஆண்கள், நாட்கள், வேலை இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இந்த சம்மில் அப்படி கிடையாது. வெறும் 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்கள், எத்தனை வேலை, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த ஃபார்மேட்டுக்கு போகக்கூடாது. ஆட்கள், நாட்கள், நேரம், வேலை இதில் ஏதோ ஒன்று மட்டும் மிஸ் ஆகிருக்கணும். மற்றதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த ஃபார்மேட்டுக்கு போகணும். இப்போ இதில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஏ என்பவர், இப்போ ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. ஓகேங்களா? ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஓகேவா? ஏ வந்து இப்போ பி 1 மடங்கு வேலை செய்கிறாங்கன்னா பி 1 மடங்கு, பி என்பவரை காட்டிலும் ஏ 3 மடங்கு வேகமானவர். அப்போ வந்து 3 மடங்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு வேலை செய்ய 3 மடங்கு வேகமாக இருக்காங்க. அப்போ பி ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பாங்க. இப்போ பாருங்கள், ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3, ஏ வந்து பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேலை செய்வதில் வேகமானவர். பி ஒரு வேலை எப்போ செய்து முடிக்கிறாங்க, 24 நாளில் வேலை செஞ்சு முடிக்கிறாங்க பி. அப்போ ஏ எப்படி முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 24 டிவைடட் பை 3ஆல், இப்போ ஒரு வேலையை பி முடிக்கிறாங்க இல்லையா, அந்த வேலையை வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் ஏ வந்து 1 3 8. ஓகேங்களா? 8. அப்போ 8. அப்போ பி வந்து 8 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ இல்லையா, ஒரு வேலையை 8 நாளில் பி முடிக்கிறாங்க, ஏ முடிக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்க்கலாம். ஏ என்பவர் பிஏ காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர்னு கொடுத்துருக்காங்க. பி ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 3 மடங்கு வேகமாக இருக்கனால ஏ வந்து அந்த வேலையை எப்படி முடிப்பாருங்கிறனால இந்த பியோட வேலையை இந்த 3 மடங்குலனால அடிக்கிறோம். 3ஆல் அடித்தோம்னா 8 நாள்லேயே அப்போ முடிக்கிறாரு ஏ. பி அதே வேலையை 24 நாளில் முடிக்கிறார். அவ்வளோதான். எனில் இருவரும் இணைந்து அதே வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இப்போ 2 பேருமே சேர்ந்து ஏ ப்ளஸ் பி 2 பேருமே சேர்ந்து அந்த வேலையை எப்போ முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. இப்போ 1+8 + 1/24. இப்போ வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 8 24. இது ரெண்டாவது வாய்ப்பாடிலே அடிக்கலாம். 2 4 சார் 8, 2 1 2 4. இப்போ 4வது வாய்ப்பாட்டில் பண்ணால் 1 4 4 3 4 12 3. இப்போ 4 2 8 3 24. ஓகேங்களா? அப்போ 24 வருது. 24. அப்போ 24 தான் எல்சிஎம். இப்போ 3 24 கீழேயும் 3 பெருக்கணும், மேலேயும் 3ஆல் பெருக்கணும். இப்போ 3 ப்ளஸ் இங்கே 1, 24 1. என்ன இருக்குது? 4 டிவைடட் பை 24. இப்போ ஏ ப்ளஸ் பியோட ஆன்சர் என்ன? இப்போ 1 4 4 6 நாங்க 24. ஆமாம் தானே? இப்போ 1/6. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறது. இந்த மாதிரி 1/ல் இருக்குதுன்னா நம்ம கடைசியாக எழுதும்போது அப்படியே விட்டுறக்கூடாது, இந்த 1 எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு வேலையை 6 நாளில் செய்கிறாங்க. அப்போ 6 நாட்கள். எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் 6 கொடுத்துருந்தாங்கன்னா 6 நாட்கள். 6 நாட்கள் இந்த வேலையை செய்கிறாங்க. ஓகேங்களா?
ஜஸ்ட் கொஷினில் பார்த்து ஒரு தாட்டி நல்லா ஃபஸ்ட்டு பார்க்காம விட்டா எனக்கே கன்ஃபியூஷன் ஆச்சு. நீங்கள் ஒரு நல்லா பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணி தெளிவாக இது பண்ணி ஆன்சர் பண்ணணும். 4th கொஷின் பார்க்கலாம். ஏ அண்ட் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? ஏ மட்டும் தனியாக ஒரு வேலையை 48 நாளில் முடிப்பார். இப்போ ஏ மட்டும் தனியாக ஒரு வேலையை 48 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. பி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஏலேருந்து இந்த ஏ ப்ளஸ் பியில் இது ஏ மைனஸ் இப்போ நார்மலாக ஜஸ்ட் இப்படி போகிறோம்னு வச்சுக்கோங்க. மைனஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும். மீதி பி இருக்கும்னு நினைப்பாங்களே, அதே மாதிரி தான் இப்போ பி கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஏ வந்து என்ன 1/48 மைனஸ் 1/16. இந்த சம் வந்து நம்ம இதே மாதிரி மாடல் லாஸ்ட்டு வீடியோலையும் பார்த்துருப்போம். நீங்கள் அதை பார்த்துக்கிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜஸ்ட் நீங்கள் அதே மாதிரியே கூட நினச்சிக்கலாம். இப்போ இங்கே ஏவையும் இந்த ஏன் கேன்சல் பண்ணுவோம். இப்போ பி இருக்கும், அதனால் இப்படி வந்து எழுதி தானே பி கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது ரெண்டுக்கும் சிம்பிளிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எடுக்கணுமா? 48க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்படின்னா 1 நாள் 4, 2 நாள் 8, 12, 2 நாங்க 16, 1 நாள் 3 நாங்க 12, 1 3 3 3, 2 நாங்க 16, 16 3, 6 18, 3 3 48. ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் என்னது 48 தான் எல்சிஎம். இப்போ 48 48 மேலே 1. இப்போ 1 மைனஸ் 16ஆல் எத்தனை பேருக்குன்னா 48 வரும்? ஓகே. இப்போ 16ஓட 3 பேருக்குன்னா வருமா? 18 8 1 3 4. ஓகே. இப்போ கீழே 3 போட்டால் மேலேயே 3. அப்போ 3. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு கழிச்சோம்னா என்ன வரும்? 2 டிவைடட் பை 48. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1 2 2 4 4 8. பி மட்டும் தனியாக அந்த வேலையை 24 நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்போ இந்த இடத்துல மைனஸ் ஆன்சர் வந்து மைனஸ் கிட்ட வருது அப்படின்னு. இது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சமுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி போட்டு மைனஸ் ஏன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக வரும். நான் ஜஸ்ட் மாற்றி போட்டனால எனக்கு அப்படி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சமுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது. ஆன்சர் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் போடும்போது அது தட்டி ஏ ப்ளஸ் பி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஏவை போட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 24 நாளில் வந்துடும். ஓகே. 5th சம் ஒரு ஈஸியான சம். ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் அதன் பரப்பளவு. இப்போ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். இது 5. அப்போ வந்து என்னது சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னால் 5 × 5. 5 25 சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து தமிழ், சைக்காலஜி, மேக்ஸு, சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் நீங்கள் ஹைப் வேல்யூ கொடுக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கொடுங்க. கமெண்ட்லேயே நீங்கள் வந்து எங்களுக்கான நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இன்னும் வேறு மாதிரி எப்படி கொண்டு போகலான்னு சொன்னீங்கன்னா கூட ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.